ஆக எஸ்சி அப்பீஸ்மெண்ட் ரூல் இது. அதனால் இதை ஆதரிக்கவே கூடாது. இதை மிக தீவிரமாக எதிர்க்கணும். இந்த ரூல் ஒரு தேவையில்லாத அணி. முதல்ல கிரீமிலேயருக்கு ஒரு தெளிவான வரையறை கொண்டு வாங்க. சமீபத்தில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி கவாய், அவர் ஒரு எஸ்சி நீதிபதி. அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கும்பொழுது மத்திய அரசாங்கத்திற்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணார். எப்போ எஸ்சி எஸ்டி பட்டியல் பிரிவில் நீங்கள் கிரிமிலேயரை கொண்டு வர போகிறீங்கன்னு கொஸ்டின் பண்ணார் உச்சநீதிமன்றத்தை பார்த்து. அப்போ ஓபிசியில் நீங்கள் கிரிமிலேயரை கொண்டு வந்து ஃபில்டர் பண்ணி ஒருத்தவனை முன்னேறினவனாலும் ஒருத்தவன் பின்தங்கினவனாலும் நீங்கள் காமிச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க. எஸ்சி எஸ்டிக்குள்ளே கிரிமிலேயரே கொண்டு வர மாட்டீங்களா? ஏன் உச்சநீதிமன்றம் பல தடவை கேட்டு உங்களால் என் கிரிமிலேயரை கொண்டு வர முடியல? அப்போ அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த 20% ஓட் பேங்க்குங்கிறது அவ்வளோ முக்கியமாக போச்சு. அப்போ உங்கள் ஓட்டு அரசியலுக்காக நீங்கள் மாணவர்களுக்குள்ளே நீங்கள் இப்போ பிளவுபடுத்த பார்க்குறீங்களே அரசியல்வாதிகளுக்கெல்லாம். நானும் பிஜேபியை பார்த்து கேட்குறேன். நம்ம பிஜேபியை பல இடங்களில் நம்ம ஆதரிச்சிருக்கிறோம். இந்த விஷயத்தில் நம்ம தீவிரமாக எதிர்க்கிறோம் பிஜேபியை. ஏன்னா யூஜிசிங்கிறது மத்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு நிறுவனம். மத்திய அரசாங்கத்தினுடைய அறிவுறுத்தல் இல்லாமல் யூஜிசி தானே அப்படி ஒரு ரூலை கொண்டு வருதா? அப்போ இப்படி ஒரு கேவலமான ரூல்ஸை மாணவர்கள் எல்லா மாணவர்களும் தான் நான் கேட்குறேன், இன்க்ளூடிங் எஸ்சி எஸ்டி மாணவர்கள், நீங்கள் கல்லூரி காலகட்டத்தில் தான் எல்லா மாணவர்களோடும் சகஜமாக பழகக்கூடிய சூழல் கிடைக்கும். உங்களுக்கு சமூகம் கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து நீங்கள் எல்லா மாணவர்களுக்கூடையும் நண்பர்களாக பழகக்கூடிய இடம் கல்லூரி. அங்கேயும் அரசியல்வாதிகளுடைய ஜாதி பாலிட்டிக்ஸை உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க. எச்சரிக்கையாக இருங்க. அதனால் மக்கள் தயவுசெய்து இந்த யூஜிசி பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக அணுகணும்னு கேட்டுக்கிறேன். உடனே ஓபிசியை உள்ளே கொண்டு வந்தாங்க, ஆனால் நமக்கு என்ன பிரச்சனை, நமக்கு இதை நம்ம ஆதரிக்க தேவையில்லை, நம்ம அதை எதிர்க்க தேவையில்லை, நமக்கு ஆதரவாக தான் இருக்குது, நம்மளும் அதில் பலன் அடையலாம் அப்படிலாம் நினச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு பைசா பலன் கிடையாது. புரியுதுங்களா? அதனால் தயவுசெய்து இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனையை அனலைஸ் பண்ணி அதன்படி அணுகுங்க. நன்றி.